அப்பா கமிஷனர் சார் கிட்ட பேசியிருக்காரா? உங்களுக்கு அங்கே தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கணுமே. கமிஷனர் ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட ஏற்கனவே பேசிட்டாரு. அதனால தான் இன்ஸ்பெக்டர் நான் வந்ததுக்கு அப்புறம் கேஸ் எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இவங்கிட்ட விசாரிச்சிங்களா? விசாரிச்சாச்சு சார். இவன் சொல்றத வச்சு பார்த்தா அந்த பொண்ணு சகுந்தலா பின்னாடி யாரோ ஒருத்தன் பவர்ஃபுல்லா இருந்து ஆட்டி வைக்கிறான்னு தெரியுது. பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிருக்காங்க. இவன் வாயை திறக்க கூடாதுங்கிறதுக்காக 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்க. இந்த நெட்வொர்க்கிலேயே கடைசி ஆளு இவன் தான். இவனுக்கே 7 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா மெயின் விஷயத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்கன்னு நீங்களே பாத்துங்க. அது யாருன்னு தெரிஞ்சதா சார்? அவன் சொன்னானா? அடிச்சு விசாரிச்சாச்சு, தெரியலன்னு தான் சொல்றான். எனக்கு என்னமோ இவன் பொய் சொல்லலன்னு தான் தோணுது. இட்ஸ் ஆப்வியஸ் சார். என்ன சார் அவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, அப்போ அவங்க யாருன்னு உனக்கு தெரியாதா? இருக்கும் சார். இந்த மாதிரி பெரிய லெவல்ல சதி பண்றவங்க இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட மூஞ்சியே காட்ட மாட்டாங்க. யாருன்னு நாம தான் விசாரிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சு உங்க ஃபேமிலிக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? இல்லையே சார். எங்க மாமாவை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல கூட பெருசா எதிரியே இல்ல சார். எங்கள் ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம். எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சண்டையும் இல்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே எதிரினா சான்ஸே இல்லை. நல்லா யோசிங்க சார். இவ்வளவு செலவு பண்ணி உங்களுக்கு எதிராக சதி பண்றாங்கன்னா நிச்சயமா பெரிய எதிரியா தான் இருப்பாங்க. காரணமே இல்லாமலா ஒருத்தன் சொந்த காசை செலவு பண்ணி பிரச்சனை பண்ணுவான்? சரி, இப்போ அந்த சகுந்தலை பிடிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும்ல. அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும். சரி, எப்போ அவ்வளோ அரெஸ்ட் பண்ண போறீங்க? அதில் தான் சிக்கல் இருக்கு. எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். விசாரணைக்கு அரெஸ்ட் பண்ணாலும் கேஸ் போடாம ஒரு பொம்பளைய நைட்டு லாக்அப்ல வைக்க முடியாது. முக்கியமா லேடி போலீஸ் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ என்ன சார் பண்றது? இவனை உள்ள வச்ச விஷயம் அந்த சகுந்தலாவுக்கு தெரியாம இன்னைக்கு நைட்டு மட்டும் பாத்துக்குங்க. காலையில விடிஞ்ச உடனே எஃப்ஐஆர் போட்டு லேடி போலீஸோட வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம். அவளை உள்ள வச்சு விசாரிச்சாதான் எல்லா உண்மையும் வெளியில வரும். வக்கீல் சார், உங்களுக்கு தெரியாததா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். ஆமாம் சந்தோஷ். அவசரப்பட்டு அந்த சகுந்தரா இங்க கொண்டு வந்துட்டா நைட்டு அவளை வெளியே விட்டு தான் ஆகணும். ஒருவேளை அவ தப்பிச்சாலும் தப்பிச்சிடுவா. ஒரு நைட் தானே, எதுவும் நடக்காத மாதிரி அவளை ட்ரீட் பண்ணுங்க. காலையில் வரைக்கும் அவளுக்கு விஷயம் தெரியாம பார்த்துக்கிட்டா அப்புறம் ஈஸியா எல்லா விஷயமும் முடிஞ்சிடும். லக்கு சகுந்தலாவுக்கு சாதகமா இருக்கு பாருங்களேன். சரி சார், இன்னைக்கு நைட்டு மட்டும் அவளுக்கு விஷயம் போகாம பாத்துக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இது கேஸ் ஆனதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டோட பேரு பெருசா டேமேஜ் ஆகாம பாத்துக்கணும். அவர் மேலதான் தப்பு இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு மேடம் பேரு டேமேஜ் ஆகணும்? நீங்க கவலைப்படாம போங்க. நீங்க போங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். எதுக்குமா நீங்க கவலைப்படுறீங்க? கமிஷனரே இன்வால்வ் ஆயிருக்காரு. நாங்க கவனமா கேஸ கையாளுவோம். நீங்க தைரியமா போங்க. ஓகே சார். விஷயம் உங்க குடும்பத்துல கூட யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா எல்லா வேலையும் யார் செஞ்சதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? காலையில சகுந்தலாவை அரெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். இல்லை, எங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி ஆளாம் யாரும் கிடையாது சார். மாற்ற வரைக்கும் எல்லா கிரிமினலும் நல்ல மாதிரி தான் சார் தெரியுமா? நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறதுல தப்பு இல்லை. சொல்றது புரியுதுங்களா? புரியுது சார். நீங்க பாத்துக்கங்க, நாங்க வரோம். சரி,
நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க பாரதி, நான் கம்ப்ளைண்ட்டை செக் பண்ணிட்டு இருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரேன். ஓகே சார். கிளம்புங்க. தேங்க்யூ. சந்தோஷ். வரோம். ஓகே. எட்டு வச்சனா கால் எட்டல. ஆமா அதான் கையில எகிரி வச்சேன். கை நீ நல்லா உதைச்ச. என்கிட்ட இன்னும் நிறைய இருக்குது. பாரதி, இன்னைக்கு அவன் மாண்டதுக்கான முக்கிய காரணமே வர்கீஸ் தான். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? அன்னைக்கு பார்ல கணேஷ் சந்தோஷ் அடிக்கும்போது நானும் கூட சேர்ந்து தான் அடிச்சேன். அதுக்கு பிராயச்சித்தமா இதை பண்ணதான் ஓ, நினைச்சுக்கோங்க. பிராய்ச்சித்தமா? ஆனால் உண்மையாக சொன்னா அவன் அடிச்சது இவன் அடிச்சது எனக்கு ரொம்ப அடிச்சு. சரி, உனக்கு எங்கே ட்ராப் பண்ணா? நீ கோச்சிக்கலன்னா என்ன அதே பார்ல இறக்கி விட்டுரு. என்ன வர்கீஸ், இதுக்கு மேலேயும் குடிக்க போறீங்களா? ஐயோ அது இல்லங்க, என் பைக் அங்க நிக்குது. ஓ, சரி சரி வாங்க வாங்க, மூட போறாங்க. என்ன? இல்ல பார்க்கிங் மூட போறாங்க. பைக் எடுங்க. மாறா. இப்போ அங்கே தான் இருக்கீங்களா? அப்போ ஓ, டேரெக்டாக போய் பார்த்துட்டீங்களா? ஓகே ஓகே. நாளைக்கு அப்போ இல்லை, வேறு ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? நீங்கள் ஹேண்டில் பண்ணிப்பீங்களா? சரி, ஒரு நிமிஷம். சாப்பிட்ற நேரத்தில் என்னடா ஃபோனு? லாயர்ப்பா. சரி பேசிட்டு வா. சொல்லுங்கள் சார். சரி, ஓகே. என்னம்மா டிஃபனு? இல்லை, பக்கா வேலை முடிச்சிருக்கேன். முடிச்சிட்ட அப்புறம் கூப்பிடுங்க. ஓகேவா? தேங்க்ஸ். என்ன சொல்கிறாரு? இல்லைப்பா, லாயர் வந்து இன்ஸ்பெக்டரை பற்றி எல்லா விஷயத்தையும் பேசிட்டாராம். ஸோ நாளைக்கு இன்ஸ்பெக்டரோட டீமோட நாளைக்கு காலை நம்ம வீட்டுக்கு வந்து மொத்த எல்லா ஃபார்மாலிட்டிஸும் அவங்களே பார்த்துப்பாங்களாம். அவங்க வந்துடுவாங்களா இல்லை மறுபடியும் நான் கமிஷனர்கிட்ட பேசணும்? இல்லை வேணாப்பா. ஏன்னா நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நம்ம கமிஷனர்கிட்ட பேசினா இப்போ இவங்கள ஓவர்லுக் பண்ண மாதிரி ஆகிடும். ஒரு நைட் தானே, நாளைக்கு காலைல வந்துடுவாங்க. என்ன, நீங்கள் அந்த கணேஷை பிடிச்சோன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. நானும் வந்து அவனை 2 மிதி மிதிச்சிருப்பேன். அப்போ தான் என் மனசு ஆறி இருக்கும். அவன் சொன்னதை நம்பி நான் உங்களை தப்பாக பேசிட்டேண்ணே. சாரிண்ணே. எதுக்கு அதுக்கெலாம் சாரிலாம். நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். நடந்தது நடந்துருச்சு, விடு. சித்தி, எங்க அந்த ட்ரம்மு? யாரடா கேக்குற? அதான் விருந்தாளி கொட்டிக்க வரலையா? பாவம் பட்னி கிடக்குறாளேன்னு நானும் 2 தடவை கூப்பிட்டு பார்த்தேன். வரவே இல்லை. அவளும் அவன் முகர கட்டையும். அவங்க அம்மா வந்துட்டு போனதுல இருந்து ரூமை விட்டு வெளியில தலை காட்டுறதே இல்ல. நாசமா போனவன். நல்ல வேலை அவ புருஷனா நடிச்சவன நீ புடிச்ச சந்தோஷ். இல்லனா எத்தனை நாளைக்கு அவ நம்ம வீட்டு ஆளுங்களெல்லாம் அதிகாரம் பண்ணிட்டு இருந்திருப்பாளோன்னு தெரியாது. இன்னும் கூட நம்ம வேலை முடியல அத்தை. இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற முக்கியமான ஆளை கண்டுபிடிச்சாதான் நம்ம வேலை முடியும். போலீஸ் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணி 4 தட்டு தட்டுனா விஷயம் தன்னால தெரிஞ்சிடும். நல்ல போடட்டும். நம்ம குடும்பத்தை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணா. ஏன் சந்தோஷ், காலையில போலீஸ் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணி விலங்கெல்லாம் போட்டு கூட்டிட்டு போவாங்களா? வளங்களாம் வந்து சினிமா படத்தில் தான் வரும். பெரிய பெரிய கறிங்க தப்பிச்சு போகக்கூடாது, அதெல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி சில்லறைங்களாம் கிடையாது. எங்கே ஓடி போயிட்டு போகிறா? அண்ணே, அவள் உடம்ப வச்சுட்டு ஓடுறத நினைச்சாலே காமெடியாக இருக்கு. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு அவ என்னெல்லாம் அக்கிரமம் பண்ணிருக்கா? கல்யாணமே பண்ணிக்காம ஒருத்தனை புருஷனா நடிக்க வச்சு ஏமாத்திருக்கா. யாரும் ஒரு பொம்பளைய தன்னோட அம்மான்னு சொல்லி ஏமாத்திருக்கா. நம்ம சந்தோஷ் மேல நம்ம எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு பழியவே தூக்கி போட்டிருக்கா. அப்பப்பா, ஒரு பொம்பளை பண்ற காரியமா பண்ணி வச்சிருக்கா இவ. அதத்தான் நானும் சொல்றேன் அத்தை. அவ இதை தனியா பண்ணலன்னு போலீஸ்லயும் சொல்றாங்க. அவளுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஆட்டி வச்சிருக்காங்க. அந்த கணேஷ் ஊரை விட்டு போறதுக்காக முதல்ல 5 லட்சம் ரூபாய் கொடுத்து பார்த்திருக்கான். அது அவன் வாங்கலனதும் 2வது 7 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கான். அவளுக்கு இவ்ளோ பணம் எல்லாம் யாரு கொடுத்திருப்பாங்கன்னு தான் தெரியல. அதான் பாரதி, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு பிசினஸ்ல நிறைய போட்டி இருக்கு, கடுமையான போட்டி. அவங்கெல்லாம்
எதிரி மாதிரி கூட சில சமயம் என்ன பார்ப்பாங்க. அவங்களுக்கு நான் ஏதாவது சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிடுவேன். ஆனா எந்த அளவுக்கு வன்மம் வச்சுக்கிட்டு என் மேல பழி போடுவாங்களா புரியலையம்மா. கணேஷ் சொல்றத பார்த்தா யாரோ பின்னாடி இருக்காங்கன்னு கன்ஃபார்ம்டா தெரியுது மாமா. நாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். காலையில போலீஸ் அவளை கூட்டிட்டு போய் விசாரிக்கிற முறையில விசாரிச்சா உண்மை தானா தெரியும். இங்க இவ்ளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்ப மட்டும் ராஜேஷ் அப்பா இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும். அவர் இதெல்லாம் கேட்டா எவ்ளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? இப்படித்தான் சிவகாமி, அளவுக்கு மீறி குடிச்சா குடும்பத்துல பல நல்ல விஷயங்களை மிஸ் பண்ண வேண்டி வரும். அது போகட்டும், அந்த சவுந்தலா கழுதிக்கு இங்க நடக்கிறதெல்லாம் தெரியாம இருக்கணும். நீ தான் உளறி வைக்காத. ஐயோ, வாயை திறக்க மாட்டேன் மாமா. அந்த கட்டையில போறவள புடிச்சு ஜெயில போட்டாதான் என் மனசே ஆறும். அவள் கட்டையிலெல்லாம் போக மாட்டா, உழல் ஜெயிலுக்கு தான் போவா. அங்கே போனால் அந்த உருண்டை கொடுப்பாங்க களி, அதை தின்னுவா. அதை பார்த்தா தான் மனசு ஆறும். பாவம்மா, அந்த பொண்ணு நாளையில இருந்து களி தான் திங்க போகுது. இன்னைக்காவது நல்ல இட்லியை கொண்டு கொடுப்போம். எனக்கு எப்போதான் விடியும்னு இருக்குண்ணே. அவளை போலீஸ் இழுத்துட்டு போகும்போது ஜெயிலுக்கு போய் அங்கே யார் கூட செஸ் விளையாடுவேன் நான் கேட்கணும். செஸ் விளையாட சொல்லி என்ன எப்படிலாம் டார்ச்சர் பண்ண தெரியுமா? என் வாழ்க்கையிலே விளையாட்டாடா. நானும் அட்ஜஸ்ட் பண்ணி சும்மா இருக்கிறேன். உனக்கு செஸ் ஆட்டம் ரொம்ப முக்கியமா? இடியட். டேய், லேட் ஆகுதுடா. உங்க அப்பனுக்கு ஃபோன் பண்ணி அவன் எப்போ தான் வருவான்னு கேளு. இல்ல மாமா, நான் கேட்டுட்டேன். அவர் ஆபீஸ்ல இருந்து லேட்டா தான் வருவாராம். எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம். நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் அவர் அமைதியாக இருப்பார். அம்மா, வருத்தப்படாத. அவன் வந்தா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு. குடினால எந்த பிரச்சனையும் தீராது, புதுசா பிரச்சனைகள் தான் வரும்னு சொல்லு. நான் சொன்னா கேப்பாரு மாமா. புரியுது, அவன் கேட்குற டைப் இல்லை. நானே சொல்றேன், முதல்ல இந்த சவுந்தல பிரச்சனை முடியட்டும், அப்புறம் சாவகாசமா சொல்றேன். சரியா போயிடும், கவலைப்படாது. பாத்துங்க. சாப்பிட்டீங்களா? நான் எங்கிட்டே சாப்பிட்றது சாப்பிடலான்னு பார்த்தா எனக்கு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கேன். இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். லேசா கண்ணை சந்துட்டேன். சரி, போய் கை கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நைட்டில் டெய்லி சப்பாத்தி தானே, வேறு எதுவும் பண்ண தெரியாதா உனக்கு? பேசாம சாப்பிடுங்க. வர வர தினமும் நைட்ல குடிச்சிட்டு வரதுல ஒன்றும் குறைச்சல் இல்லாமல் போச்சு. முதல்ல நாளைக்கு போய் சுகர் டெஸ்ட் பண்ணோம், மறந்துடாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், வேலையை வரப்போ. மாமா ரொம்ப வருத்தப்பட்டாரு. நீங்க தினமும் குடிக்கிறது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. நீ சொல்லிருவ. உள்ள வரும்போதுதான் வீடே நாறுதே. இதுல நான் வேற போய் அவர்கிட்ட தனியா சொல்லணுமா? பாவம், அவர் இன்னும் தூங்கியிருக்க மாட்டாரு. நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா போய் படுப்பாரு. உங்க மேல அவருக்கு நிறைய பாசம் இருக்குங்க. அவரை வருத்தப்பட வைக்காதீங்க, பாவங்க அவரு. அவர் பெற்ற 2 கோட்டானுங்களோட நான் அவரை வருத்தப்பட வைக்க போறேன். போய் என்னங்க இது, குழந்தைங்கள போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? ஏய், ஒருத்தன் குடும்பமானதே ஏலம் போட்டு வைக்கிறான், இன்னொருத்தி திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஆட்டம் ஆடுறா. இதுங்களை நான் கொஞ்சமா உனக்கு? உங்களுக்கு தான் குடிச்சிட்டா என்ன பேசுறதுன்னு விவஸ்தையே கிடையாது. திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? என் பொண்ணு இப்போ எவ்வளவு அழகா குடுத்தனம் பண்றா தெரியுமா? சந்தோஷ் மட்டும் குறைச்சலா? அவன் மேல இந்த சகுந்தலா போட்டது வீண் பழி நிரூபிச்சிட்டான்ல. அவன் சொல்றானா, இவ அதை அப்படியே நம்புறாளாங்க. போய் ஐயோ, என்னங்க நீங்க? வீட்டுல தங்குனாதானே இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய போகுது. அந்த திருட்டு பயல புடிச்சாச்சு தெரியுமா உங்களுக்கு? எந்த திருட்டு பையல? அதாங்க
சகுந்தலா புருஷன் சொல்லிக்கிட்டு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூட வந்து கலாட்டா பண்ணானே. சகுந்தலாவையும் சந்தோஷையும் கூட வீட்டுல அடைச்சு வச்சுட்டு என்னமோ தப்பெல்லாம் நடந்த மாதிரி சீனெல்லாம் போட்டானே. அந்த திருட்டு பயல நம்ம சந்தோஷ் புடிச்சிட்டாங்க. இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இந்தாங்க. எதுக்கு இப்ப இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க? அதான் எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சுல, அதெல்லாம் மறந்துருங்க. முதல்ல நல்லா சாப்பிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ இப்போ என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விவரமா சொல்லு. இப்ப சாப்பிடுறப்போ எதுக்குங்க அதெல்லாம்? நீங்க முதல்ல சாப்பிட்டு முடிங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய வேணாமா? சொல்ல போறே இல்லையா இப்போ? எதுக்கு எடுத்தாலும் இப்படி மூக்குக்கு மேல கோவம் மட்டும் வந்துருது. இப்ப என்ன பெருசா நடந்துருச்சு? ஏதோ பார்ல உட்காந்து சகுந்தலா புருஷனா நடிச்சவன் குடிச்சிட்டு இருந்தானா. சந்தோஷ்க்கு இதை யாரோ தகவல் கொடுத்திருக்காங்க. சந்தோஷம் பூபதியும் போய் அவனை அடி அடின்னு அடிச்சு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னான் அவன்? சவுந்தரா ஒண்ணும் பண்ணலையா? நாளைக்கு காலையில இருக்குது இவளுக்கு வேடிக்கை. இன்னைக்கு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இல்லையா, அதனால சகுந்தலாவை அரெஸ்ட் பண்ணல. இங்கே போலீஸ் ஜீப்போட வந்து அவளை தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க பாருங்க. ஏங்க, உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த விஷயத்த சகுந்தலா தனியா பண்ணலையா. அவளுக்கு பின்னாடி இருந்து எவனோ ஒருத்த நம்ம குடும்பத்துக்கு வேண்டாதவன் தான் எல்லா வேலையும் பார்த்திருக்கானா. பார்த்து சாப்பிடக்கூடாதா? எதுக்கு இப்படி அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இது யார் சொன்னது உனக்கு? அந்த சகுந்தலாவுக்கு புருஷனை நடிச்சு வந்தாங்க சொன்னா. காலையில சகுந்தலாவை போலீஸ் புடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடி அடின்னு அடிச்சா அவளுக்கு பின்னாடி இருக்கவங்க யாரு என்ன ஏதுங்கிற உண்மை எல்லாத்தையும் அவ சொல்லதான் போறா. கட்டையில போறவ. நம்ம குடும்பத்துல யாரும் யாருக்கு எந்த பாவமும் பண்ணல. இப்படிப்பட்ட குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் பிளான் பண்ணிருக்கானே, அவன் விளங்குவானா? நாசமா போனவன். அவன் தலையில இடி விழ, அவன் கையில பாம்பு கொத்த. இன்னொரு சப்பாத்தி போடு. பாரதி மட்டும் என்ன சாதாரண ஆளா? அவ புருஷனை பங்கு போட வந்தா சும்மா விட்டுருவாளா? எப்படி பிளான் பண்ணி புடிச்சா பாத்தீங்களா? இதே வேகத்தோட அவ பின்னால இருந்து வேலை செய்யறவங்களையும் அவ கண்டிப்பா பிடிக்கதான் போறா. நீங்க வேணா பாருங்களேன். இரு. என்ன நான் உளறேனா இல்ல நீ உளறியா? இப்பதானே கணேஷ் சந்தோஷ் பிடிச்சான்னு சொன்ன. இப்ப என்னடா பாரதி பிடிச்சான்னு சொல்ற? சரியா போச்சு போங்க. இது எல்லாத்தையும் பின்னால இருந்து பண்ணது பாரதி தாங்க. அத நான் சொல்லாம விட்டுட்டேன் பாருங்க. அவ என்னடி பண்ணா? எல்லாத்தையுமே அவதான் பண்ணா. சும்மாவா? அந்த கணேஷ கோயில்ல அவன் ஒரிஜினல் பொண்டாட்டியோட பார்த்ததுமே நம்ம பாரதிக்கு நடக்கிறது எல்லாமே ஃப்ராடுன்னு புரிஞ்சு போச்சு. டக்குன்னு பிளான் பண்ணி என்ன வச்சு அவன் போன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டா. இரு. ஒன்ன வச்சா? என்னடி சொல்ற? வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்தா தானே. சும்மா சதா குடின்னு இருந்தா என்ன செய்யறது? இத்தனை தூரம் எல்லா உண்மையும் வெளியே தெரிய வந்திருக்குன்னா அதுக்கு நானும் தாங்க காரணம். கணேஷ கோயில்ல பார்த்தத சந்தோஷ் மூலமா பாரதி சகுந்தலாவுக்கு தெரிய வச்சா. எதுக்காக சொல்லுங்க பாக்கலாம்? எதுக்காக? அப்பதானே சகுந்தலா உடனே கணேஷ்க்கு போன் பண்ணி அது உண்மையான்னு கேப்பா. அதுக்குதான். எப்படி பிளான் சூப்பர்ல? இவ கணேஷுக்கு போன் பண்ணா பாரதிக்கு என்னடி? அங்கதாங்க நான் வரேன். சகுந்தலா அந்த கணேஷ்க்கு போன் பண்ண உடனே நான் சும்மா சகுந்தலா மேல பாசம் இருக்கிற மாதிரி ஜூஸ் கொண்டு போய் குடுக்கற மாதிரி அவ ரூம் முன்னாடி போய் நைஸா அவ ரூமுக்குள்ளேயும் போய் அந்த மொபைல் போனை எடுத்துட்டு வந்துட்டேன். வெளியில யாரும் இல்லையா கொஞ்சம் பார்த்து சொல்லு, நான் போயிடுறேன். சரிங்க சார். சகுந்தலா, என்னம்மா நீ ஒண்ணுமே சாப்பிடாம வந்துட்டியே? உனக்காக பத்தியா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு? எதுவும் எனக்கு வேண்டாம், நீங்க போங்க. ஏய், என்ன நீ எதுவும் வேணாங்கிற? பேசாம இரு. வேண்டான்னு சொன்னா நான் போயிடுவேனா? இந்த வீட்ல யாருக்கும் உன்னை பிடிக்கலதான். ஏன் எனக்கே உன்னை பிடிக்கலதான். ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே என் கெஸ்ட் தான்.
கஷ்டமாவே இல்லைங்க. ஆனா அதை திருப்பி வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே அப்பப்பா. 2வது தடவை அவ ரூம்குள்ள ஜூஸ் டம்ளர் எடுக்க போற மாதிரி போய் நைஸா போனை எடுத்த மாதிரியே வச்சுட்டு வந்துட்டேங்க. எப்படி என்னோட வேலை? பாரதி அப்படியே என்ன புகழ்ந்து தள்ளிட்டா போங்க.